மழையால் பாதிக்கப்பட்ட திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுக்கு இணங்க போர்க்கால அடிப்படையில் பணிகளை மேற்கொள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து துப்புரவு பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள சென்னை மாநகராட்சி பகுதிகளில் தேங்கியுள்ள குப்பைகளை முழுவதுமாக அகற்றும் பணிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைக்கிணங்க தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 584 வாகனங்களுடன் 22,500 பேர் இப்பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். வீதிகளில் அசாதாரணமான அளவில் சுமார் 1 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு குப்பைகள் ஒதுங்கியுள்ள நிலையில் இந்த குப்பைகள் அனைத்தும் 3 அல்லது 4 நாட்களில் அகற்றி முடிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் இருந்து துப்புரவு பணியாளர்கள் களமிறக்கப்பட்டு பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் மழையால் பாதிக்கப்பட்ட சென்னையில் போர்க்கால அடிப்படையில் பணிகளை மேற்கொள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைக்கிணங்க மதுரை மாநகராட்சி சார்பில் துப்புரவு பணிகளை மேற்கொள்ள கூடுதலாக 100 பணியாளர்களை மேயர் திரு ராஜன் செல்லப்பா, சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் அனுப்பி வைத்தனர். மதுரை மாநகராட்சி சார்பில் இதுவரை 450 பேர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் துப்புரவு பணிகளை மேற்கொள்ள கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நகராட்சியிலிருந்து 84 துப்புரவு பணியாளர்கள் உபகரணங்களுடன் சென்னை புறப்பட்டனர்.